இன்றைய வேத வசனம் சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. கர்த்தருடைய நாமம் அக்கினி மதில் என்பது கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படி அக்கினி ஜுவாலையாக நின்று அடைக்கலம் தருகிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரு பழங்கால கதை உண்டு. ஒரு ஏழை பக்தன் வழி பிரயாணம் போகும்போது ஒரு சத்திரத்தில் தங்க நேரிட்டது. அவன் படுக்கும் முன் தன்னை சுற்றிலும் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொண்டு அதன் நடுவில் படுத்து உறங்கினாராம். அந்த சத்திரத்தில் வாசம் பண்ணின அநேக அசுத்த ஆவிகள் அவருக்கு தீங்கு செய்ய வந்தபோது அவரை சுற்றிலும் அக்கினிமயமான மதில்கள் நிற்பதையும் சிலுவை அடையாளத்தையும் கண்டனவாம். அவைகள் யோசித்தனவாம், இந்த ஏழை மனிதன் ஒன்றுமில்லாதவனாய் இந்த சத்திரத்தில் வந்து படுத்திருக்கிறான். ஆனால் அவனை சுற்றிலுமோ ராஜமுத்திரையும் அக்கினி மதில்களும் இருக்கிறதே என்று சொல்லி திரும்பி வெக்கப்பட்டு போனதாம். தேவ பிள்ளைகளே, சத்துருவுக்கு பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அக்கினி மதிலும் கோட்டையும் ஆனவர். சுடரொளி பட்டயமாய் உங்கள் இருதயத்தையும் உங்கள் வீடுகளையும் பாளையத்தையும் அவர் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அன்று அக்கினி ஸ்தம்பமாய் நின்று வழி நடத்தினவர் இன்று அக்கினி மதிலாய் நின்று உங்களை காத்து கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7 இதை நாங்கள் வாசிக்கலாம். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4 வாசிக்கலாம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாற்போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2 வாசிக்கலாம். ஆண்டவர் எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.